ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 9 மணிலேருந்து மதியம் ஒரு 1 மணி வரைக்கும் இன்றைக்கி என்னுடைய க்ளீனிங் ரொட்டீன் எப்படி போயிட்டுருந்ததுங்கிறத இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அன்றைக்கி காலையில் வந்து பசங்களை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 8:45 போல் ஆகிடுச்சிங்க. வந்ததுமே முதல் வேலையாக வந்து படிக்கட்டு, அதுக்கப்புறம் வரண்டா மட்டும் வந்து பெருக்கி தள்ளினேன். எனக்கு கொஞ்சம் வெய்ய வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அன்றைக்கி உள்ள ஷார்ட்ஸ் வீடியோ எடிட் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து கிச்சனில் இருக்கிற ஷெல்ஃப், இந்த மளிகை பொருட்கள்லாம் வந்து இந்த பாக்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, செம்படம் பாக்ஸ்லாம், அதெல்லாமே வந்து இன்றைக்கி நல்லா விளக்கிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்த மளிகை பொருட்கள் வந்து ரீஃபில் பண்ண போகிறேன். அது எல்லாமே காய வைக்கிறது வந்து இந்த படிக்கட்டில் தாங்க வந்து காய வைப்பேன். அங்கே தான் ஃபஸ்ட்டு வெயில் வரும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிச்சிடலாமேன்ட்டு தான் படிக்கட்டு வரண்டாலாம் பெருக்கி தள்ளிட்டேன். அந்த கீழ் படிக்கட்டு வந்து இன்னொரு நாளைக்கு தான் வந்து பெருக்கி தள்ளுவேன். 2 மாதம் கிட்ட ஆகுதுங்க. நம்ம கிச்சனில் இருக்கிற அந்த மளிகை பொருட்கள்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுற பாக்ஸ் சம்படெல்லாம் விளக்கி லீவில் வந்து நான் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தாங்க எடுத்தேன். எந்த ஒரு க்ளீனிங் வேலையும் வந்து நான் செய்யலை. அதுக்கப்புறமா அடுத்த மந்த் வாங்கின மளிகை பொருட்களும் வந்து நான் ஸ்டோரேஜ் பண்ணும்போது நான் அந்த பாக்ஸ்லாம் கழுவலை. சும்மா வந்து அழுக்கானதெல்லாம் ஒரு ஈர துணியை மட்டும் வச்சு தொடச்சி விட்டுட்டேன். மளிகை பொருட்கள் வாங்கிட்டு வந்தது எல்லாமே 4 நாளாக அப்படியே தாங்க வந்து கிடக்குது. அந்த மூட்டையில் அப்படியே வச்சுருக்கிறேன். பழையபடி என்னன்னு தெரியலைங்க. அந்த சுறுசுறுப்பு, அந்த ஆக்டிவ்லாம் வந்து இல்லாமலே போயிடுச்சு எனக்கு. வேலை செய்யணுன்னாலே வந்து நான் முன்னாடியெல்லாம் வந்து கொஞ்சம் கூட அலுப்பே பட மாட்டேங்க. செய்ய முடிவு பண்ணிட்டேன்னா கடகடன்னு வந்து செஞ்சுருவேன். இப்போல்லாம் செய்யறதுக்கே வந்து தோணக்கூட மாட்டேங்குது. இந்த லீவில் வந்து நல்லா எந்த ஒரு வேலையும் ரொம்ப செய்யாமலே ரொம்ப ரெஸ்ட் எடுத்ததுனால பழகிடுச்சோ என்னமோ தெரியல. ஆனால் அதுமாரி இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. எப்போதும் கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா எனக்கு கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருக்குதுங்க. பழையபடியும் அந்த ஆக்டிவ் வந்து திருப்பி வந்து நான் பண்ணுறதுக்காக தான் நான் மேக்ஸிமம் இந்தமாரி வேலைகள் எல்லாமே பகல் டைமில் தூங்காமல் வந்து நான் செய்கிறது. காலை வேளையிலோ இல்லாட்டினா மதிய டைம்லேயே வந்து நீங்கள் தூங்காமல் இருக்கணும்னா நீங்கள் எதனாவது ஒரு க்ளீனிங் வேலையை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வேலையும் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் பகல் நேரத்தில் தூங்காமலே இருந்த மாதிரி இருக்கும். வீட்டு வேலை தான் வந்து செய்யணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு வேறு எதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் உங்களுடைய கவனம் வந்து போச்சுன்னா மதிய டைமில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தூக்கமே வராது. தூங்காமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்பு. பெருக்கி தள்ளிட்டு ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அன்றைக்கி வந்து சாப்பாட்டுக்கு வந்து அவரக்காய் சாம்பார் வந்து வச்சுருந்தேன். அதே தான் தோசைக்கும். காலையில் சாம்பாரோ கூட்டோ குருமாவோ என்ன வச்சுருக்குறோனோ அதே தாங்க. 2 வேளையும் சாப்பாடாக இருந்தாலும் அதே தான். இதுமாரி மாவு டிஃபன் எதுவாக இருந்தாலுமே தனி சட்னிலாம் அரைக்கிறது கிடையாதுங்க. அதே குழம்பே வந்து ஊற்றி சாப்பிட்டுக்கிறது. அடுப்பில் தோசை ஊற்றிக்கிட்டு விளக்கி வச்சுருந்த பாத்திரம் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. காலையில் சமைக்கும் போது ஓரளவு க்ளீனிங் வேலை, வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து முடிஞ்சிருங்க. அதாவது பசங்களை ஸ்கூலில் விடுறதுக்கு முன்னாடியே எப்போயாவது ஒரு நாள் தான் வந்து பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே வந்து பண்ணுவேன். இன்றைக்கி க்ளீனிங் வேலை இருக்கிறதுனால காலையிலே வந்து மற்ற எல்லா வேலைகளுமே வந்து முடிச்சாச்சு. இப்போ காமிச்சோம் இல்லைங்களா, ஷெல்ஃப் ஒரு 2 ஷெல்ஃப் மட்டும் தான் அந்த சின்ன சின்ன சம்படம் உள்ளது, இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த 2 ஷெல்ஃப் மட்டும் தான் இன்றைக்கி வந்து நல்லா டீப் க்ளீனிங் வந்து பண்ண போகிறேன். சாப்பிட்ட உடனே வந்து மேலேயும் வந்து நேற்று ஈவினிங் துணி போட்டது காய வச்சுருந்தேங்க. அது இப்போ வெயிலில் நல்லா சூடு ஏறி இருக்கும். காலையில் எழுந்ததுமே முதல் வேலையாக மிஷின்லேயும் துணி போட்டுட்டு அதுவும் துவைச்சிருந்ததும் மேலே இருக்கிற துணியை எடுத்துகிட்டு இப்போ இந்த துணியை வந்து காய வைக்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்மளுடைய யூடியூப் ஒர்க் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் மேக்ஸிமம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு டைமிங் வந்து செட் பண்ணிப்பேங்க. இந்த டைமிங்லேருந்து இந்த டைமிங்குள்ளே வேலையை வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் அதுமாரி டைமிங் வச்சு நான் வேலை செய்கிறனால தான் எனக்கு வேலை கொஞ்சம் சுறுசுறுப்பாக வந்து ஆகும். எனக்கு வேலை செய்கிற அலுப்பே தெரியாமல் இருக்கிறதுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி என்னது டிவிலையோ இல்லை ஃபோன்லேயோ பாட்டு ஏதாவது வச்சு விட்டுட்டு நான் வந்து கேட்டுகிட்டே வேலை செய்வேன். பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்கிறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை ஆகிறது மட்டும் இல்லாமல் மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்குங்க. நம்ம அதெல்லாம் கேட்காம எனக்கு வந்து நான் வேலை செஞ்சேன்னா ஏகப்பட்ட நம்மளுக்கு திங்கிங், டென்ஷன், பிரச்சனைகள் வந்து இருக்கும். அதில் மைண்டு அப்படியே வந்து போயிடுதுங்க. அதனால தான் நான் இதுமாரி எதனாவது பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்கிறது. துணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூடியூப் ஒர்க் முடிச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் சில ஐட்டம்லாம் வந்து பாக்கெட்டோடவே வந்து வச்சுருந்தேன். சில ஐட்டம் கொட்டி வச்சுருந்தேன். அந்த கொட்டி வச்சுருக்கிறது எல்லாமே பிளேட்டில் மாற்றிட்டு அது கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சிடலாமேன்ட்டு அந்த வேலையை தான் ஃபஸ்ட்டு பண்ணினேன். ஃபஸ்ட்டு அந்த பிளாஸ்டிக் ஐட்டம் இப்போ நான் சிங்கில் போடுறேன் இல்லைங்களா, இதெல்லாமே விளக்கி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சில்வர் சம்படம் எல்லாமே அடுத்த சிங்கில் அதை விளக்குவேன். நம்ம இது காயறதுக்கு, அதாவது அந்த சில்வர் சம்படம் வந்து நம்ம விளக்குறதுக்குள்ளே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விளக்கி காய வச்சதெல்லாம் வந்து காஞ்சிரும். அதை எடுத்து அந்த உள்ளே வச்சுட்டு அப்புறம் அந்த செம்மடம் எல்லாமே போய் காய வச்சுருவேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷெல்ஃப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். அதுக்குள்ளே அந்த சில்வர் செம்படமும் காஞ்சிரும். அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்த மளிகை பொருட்களை வந்து அதில் ஸ்டோரேஜ் பண்ண வேண்டியதான். இப்படி தான் வந்து போயிட்டுருந்தது.
அடுப்பில் பாலை வச்சு விட்டுட்டு தாங்க இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம கொஞ்சம் தெம்பாக சுறுசுறுப்பாக வேலை செய்யணும்னா வழக்கம் போல் நமக்கு ஒரு டீயோ காஃபியோ குடித்தாதாங்க நம்மளால் கொஞ்சம் ஆக்டிவாக வேலை செய்ய முடியும். அந்த காஃபி போட்ட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் இருக்கிறது செம்படத்தில் இருக்க எல்லாமே எடுத்து தனியாக ஓரங்கட்டி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு அந்த செங்கல் விளக்கிட்டு அடுத்த செங்கல் செம்படம் விளக்கணும். அதுக்கப்புறம் செல்ஃப் க்ளீன் பண்ணணும். மேலே இருக்கிறது எல்லாமே இன்னொரு நாளைக்கு தாங்க வந்து பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரே நாளில் ஷெல்ஃபு, அதாவது ஒரு சைடு இருக்கிற அந்த ஷெல்ஃபு, பாத்திரம் அடுக்கி வைக்கிற ஷெல்ஃபு எல்லாமே ஒரே நாளில் மொத்தமாக வந்து க்ளீன் பண்ணுவேன். இப்போல்லாம் அதுமாரி வந்து பண்ணுறது இல்லைங்க. டெய்லியும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலை வந்து பிளான் பண்ணிக்கிறது. தொடர்ந்து கிச்சன் க்ளீனிங்கே தான் வந்து போயிட்டுருக்குமாலாம் சொல்ல முடியாதுங்க. இப்போ இன்றைக்கி இந்த கிச்சன் க்ளீனிங் வந்து பண்ணேன்னா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். அப்படி இல்லைன்னா வந்து ரூமில் இருக்கிற அந்த ஷெல்ஃப்லாம் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஒட்டடை அடிக்கிறது, ஹால் க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வேலைகள் போயிட்டே தாங்க இருக்கும். ஆனால் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்னைக்காவது கொஞ்சம் அலுப்பாக இருக்கிற அன்றைக்கி தான் வந்து நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். எந்த வேலையும் செய்ய மாட்டேங்க. அப்படி அப்படியே போட்டது போட்டு அப்படியே கிடக்கும். ஃபோன் பார்ப்பேன், இல்லை டிவி பார்ப்பேன். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது இதுமாரி விளக்கி காய வச்சுட்டு ரீஃபில் பண்ணாதாங்க பார்க்க நல்லா அழகாக வந்து இருக்குது. அதை நம்ம வந்து ஒவ்வொரு பாக்ஸும் சரி, சம்பளமும் சரி, நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது எடுக்கிறது கையோடவே அதை அந்தந்த இடத்துல வச்சுட்டோம்னா எப்போதுமே பார்க்க நீட்டாக அரேஞ்சாக வந்து இருக்கும். அழகாகவும் இருக்கும். கண்ணாபின்னான்னு கைக்கு வந்த வட்டத்துக்கு வச்சா தான் வந்து கிச்சன் அந்தளவுக்கு நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். இதுமாரி இப்போ க்ளீனிங் வேலையெல்லாம் மேக்ஸிமம் காலையில் தாங்க வந்து பிளான் பண்ணிக்கிறது. மதியம் வந்து செட் ஆகலை. ஏன்னா மதியம் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கூப்பிட போகிறது ஒரு 3 மணிக்கு கிளம்புறோம் இல்லைங்களா? மதியம் நேரத்துலலாம் எனக்கு இந்த க்ளீனிங் வேலை இப்போ செட் ஆக மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி 4 மணி வரைக்கும் டைமிங் வச்சுருந்தாங்க. இப்போ 3 மணியோட வந்து ஸ்கூல் முடியுது. அதனால் வந்து மதிய டைமில் இப்போ வந்து க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது. அதை செய்கிறது கிடையாது. காலையிலே எதாக இருந்தாலும் முடிச்சுக்கிறது. உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, அலுப்பாக இருக்கிற அன்றைக்கி மட்டும் தாங்க கொஞ்சம் நேரமாவது வந்து தூங்குவேன். அதுவும் அன்றைக்கி வீடியோ போடலைன்னா அப்படிங்கிற பட்சத்தில் தான் தூங்குவேன். இல்லைனா எனக்கு வேலை கரெக்டாக இருக்குங்க. காலையில் ஏஞ்சதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி வரைக்குமே எனக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம யூடியூப் இருக்குது, வாய்ஸ் கொடுக்குறது, எடிட் பண்ணுறது, அதை அப்லோட் பண்ணுறது, அப்புறம் க்ளீனிங் வேலைன்ட்டு நான் என்னை எப்போதுமே கொஞ்சம் பிஸியாகவே தான் வந்து வச்சுக்கிறது. இந்த கூடை புது கூடை தாங்க. வேறு எதுக்குமே நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. துணி வந்து காய வைக்கிறதுக்கு மடித்து எடுத்து வரதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த துணியை வந்து அதில் தான் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதிலேயே அந்த கூடையிலே வச்சுருந்தோம்னா துணியெலாம் ரொம்ப சுருங்கின மாரி ஆகிடும். அதனால தான் அப்படியே வந்து ஷோஃபாவில் வந்து கொட்டி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அது இதுமாரி பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நேரம் ஆக ஆக நல்லா சரியான வெய்யங்க. இப்போ ஒரு 4, 5 நாளாகவே வந்து அடிக்கிற வெய்ய ஒன்றும் சொல்லிக்கவே முடியலைங்க. செம்ம வெய்ய காட்டுது. பசங்களை அதுவும் இந்த மதிய டைமில் வந்து பிக்கப் பண்ண போகும்போது முகம் எல்லாமே அப்படியே கப கப கபன்ட்டு எரியுதுங்க. முடியவே இல்லை சுத்தமாக. இப்போ விளக்கி வச்சதெல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலைங்க. டக்கு டக்கு டக்குன்னு நல்லா காஞ்சு போயிடுச்சு. சரி துணியை வந்து உள்ளே கொண்டு போய் போட்டோம்னா அப்படியே வந்து மடிக்க மாட்டேங்கிறனால தான் அப்படியே ஹால்லேயே வந்து போட்டு விட்டுட்டேன். அப்போ தான் மடிக்கணும்னு தோணுன்ட்டு கையோட அதையும் மடித்து வச்சுட்டேன். ஆனால் அதை நான் எடுத்து வைக்க மாட்டேங்க. சாதனா வந்தால் ஈவினிங்கோ இல்லை நைட்டோ அது படுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த துணியெல்லாம் வந்து எடுத்து வச்சுருவா அவள். மேக்ஸிமம் இதெல்லாம் அவளுடைய வேலை. கழுவி காய வைக்கிறது வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிச்சுங்க. அந்த சில்வர் செம்படம் எல்லாமே காயறதுக்குள்ளே சரி துணி மடித்து வச்சிடலாமேன்ட்டு அந்த வேலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். அது முடிச்ச கையோடவே வந்து மொத்தமாக காஞ்சது எல்லாமே கொண்டு வந்து ஹாலில் கொண்டு வந்து வச்சுட்டு உக்காந்துட்டேங்க. காலையிலேருந்து தொடர்ந்து நின்றுட்டே வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது. கிச்சன்லேயே நின்றுக்கிட்டே இது எல்லாத்தையுமே வந்து கொட்டி வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி அலுப்பாக இருந்தது. சரி எல்லாமே உட்காந்து சௌகரியமாக வந்து இந்த வேலையை செய்யலாமேன்ட்டு தான் இந்த பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி அப்படியே பொறுமையாக வந்து வேலை செஞ்சிட்ருந்தேங்க. இந்த 2 ஷெல்ஃபு க்ளீன் பண்ணி இந்த மளிகை பொருட்கள்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மதியம் போல் ஆயிடுச்சு. இன்னும் வந்து கவுண்டர் டாப் கீழே இருக்கிற 2 ஷெல்ஃப் க்ளீன் பண்ணணும். இந்த சைடு பாத்திரம்லாம் அடுக்கி வைக்கிற அந்த ஷெல்ஃப் க்ளீன் பண்ணணும். கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அந்த வேலை கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று பிளான் பண்ணணுங்க. அது ஆனால் என்னைக்கு செய்வேன்னு தெரியாது. என்னைக்கு டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணணும் வந்து தோணுதோ டக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் வந்து மாற்றலான்ட்டு வந்து இருக்கிறேங்க. அது நான் மீஷோவில் தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகப்போகுது. அது அந்த மூடி எல்லாமே கொஞ்சம் லூஸாக இருக்குங்க. அப்பப்போ வந்து நம்ம எடுக்க வைக்கும்போது வந்து கழட்டிக்குது. அப்புறம் சரியாக மூட மாட்டோம்னா எறும்பு வந்துடுது. அந்த பிளாஸ்டிக் ஐட்டம் மட்டும் எனக்கு வந்து செட் ஆகலை. அது நல்லா வந்து ஏர் டைட்டாக இருக்கிற மாரி வேறு மாடலில் வந்து வாங்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். அது ரொம்ப நாளாக அந்த யோசனை இருக்குது. ஆனால் வந்து அது புதுசு மாறாமல் அப்படியே இருக்குங்க. தூக்கி போடவும் மனசும் வரல. யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கல. அது அப்படியே வந்து இந்த 2 கட்டான யோசனையிலேயே வந்து போயிட்டுருக்குது.
அப்புறம் இந்த மளிகை பொருட்கள்லாம் வந்து வாங்கிட்டு வரும்போது சில ஐட்டம்லாம் லூஸில் வாங்குறோம் இல்லைங்களா, அது கொடுக்குற அந்த கவர் எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட்டுற மாட்டாங்க. அது எல்லாமே வந்து குப்பை போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இந்த நம்ம சிங்க்கில் வந்து நம்ம இந்த சாப்பிட்ட பொருள் வேஸ்டேஜ்லாம் வந்து அது போடுறதுக்கு வந்து நம்ம டைரெக்டாக டஸ்ட்பினில் போடுறதுக்கு முன்னாடி அந்த கவரில் போட்டு அதுக்கப்புறமா டஸ்ட்பினில் போட்டோம்னா ஈரம் கோக்காமல் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 12:45 கிட்ட வந்து ஆயிடுச்சுங்க. கடைசியா வந்து நல்லா வீடியோ ஒரு வாட்டி வந்து பெருக்கி தள்ளியாச்சு. இப்போ வந்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குதுன்னு வந்து நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த மளிகை பொருட்களில் வந்து இந்த பசங்களுக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கலான்ட்டு இந்த பாதாம், முந்திரி, திராட்சை, இந்த தாமரை விதை, இன்னொரு சியா சீட்ஸ் இதெல்லாம் வாங்கினேன் இல்லைங்களா, அதில் வந்து இந்த பாதாம், முந்திரி, திராட்சை மட்டும் 1/2 கிலோ பாக்கெட்டாக வாங்கிட்டேன். அது எல்லாம் கலந்த மாரி இருந்தது இல்லைங்களா, சரி அது தனித்தனியாக வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாமேன்ட்டு அது கொட்டிட்டு பொறுக்கிட்டு இருந்தேன். இது 1/2 கிலோ வந்து ரூ. 384 வந்து போட்டிருந்ததுங்க. உங்களுக்கு இது பார்க்கும்போதே வந்து இது ஒர்த்தா இல்லையாங்கன்னு வந்து சொல்லுங்கள். எனக்கு என்னமோ ரொம்ப விலை அதிகம் கொடுத்து வாங்கிட்டோமோன்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த காஞ்ச திராட்சை தாங்க கொஞ்சம் அதிகமாக இருந்தது. முந்திரி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இது ஒர்த்தாங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இதமாரி வாங்கலாமா இல்லை தனித்தனியாக வாங்கலாமாங்கிறத சொல்லுங்கள். இந்த ஸ்மூத்தி மாரி போட்டு குடிக்கலான்ட்டு தான் இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கிறேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா, இந்த வால்நட்டு, அத்திப்பழம்லாம் வந்து வாங்கலைங்க. அதெல்லாம் இன்னும் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போதைக்கு இது மட்டும் வந்து அது பேரிச்சம்பழத்தை கூட போட்டு குடிக்கலான்ட்டு தான் பிளான் பண்ணி வாங்கியிருக்கிறேன். பசங்களுக்கு வந்து பிடிச்சா வந்து ரெகுலராக கன்டினியூ பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா சும்மாவே வந்து சாப்பிட்டுட்டு போய்க்கிட்டோம் அப்படின்னு விட்டுற வேண்டியதான். இந்த பாட்டிலு ரொம்ப நாளாக வந்து உள்ளே வச்சுருந்தேங்க யூஸ் பண்ணாமல். இது தீபாவளிக்கு வந்து எங்கள் அண்ணன் வந்து ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லைங்களா, அதில் இந்த ஒரு பாக்ஸு கிஃப்ட் ஐட்டம் வந்து இருந்தது இல்லைங்களா, அதில் இந்த 4 பாட்டில் வந்து இருந்தது. இது இப்போ இதுக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சு இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு. இது எல்லாமே இப்போதைக்கு கவுண்டர் டாப்பில் தான் வந்து வச்சுருக்கிறேன். என்ன ஒன்று, ஜன்னல் வந்து நம்ம சமைக்கும்போது திறந்தோம்னா கையோட ஞாபகமாக மூடி வச்சிடணுங்க. இல்லாட்டினா குரங்கு வந்ததுன்னா வேலையை காமிச்சு விட்ரும். அது ஞாபகமாக அப்பப்போ வந்து இந்த ஜன்னல் மட்டும் மூடி வைக்கணும். ஏன்னா அதுங்களுக்கு வாட்டமாக எடுக்கிற மாரி தான் வச்சுருக்கிறேன். வேறு எங்கேயும் எனக்கு வைக்கிறதுக்கு விருப்பப்படல, கிளாஸாக இருக்குது. எடுக்கும்போதே எனக்கு கண்டிப்பாக கை தவறிடும். அதனால தான் வந்து நான் கவுண்டர் டாப்லேயே வந்து வச்சுருக்கிறேன். பேரிச்சம்பழம் வந்து அந்த செம்படத்தில் வச்சுருக்கிறேன். எனக்கு எந்தெந்த செம்படத்தில் எது எது இருக்குன்னு எனக்கு வந்து பார்க்கும்போதே தெரியுங்க, ஞாபகம் இருக்குது. இப்போதைக்கு வந்து இந்த 2 ஷெல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த ஒரு கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹைப் கொடுங்க. நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.